வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு குழம்பு வெரைட்டி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பச்சை சுண்டக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம சுண்டக்காய் வத்தல் வச்சு தான் வத்த குழம்பு வந்து ரெசிபி நிறைய பார்த்துருப்போம். நம்ம சேனல்லே வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சு நம்ம ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பச்சை சுண்டக்காய் வச்சு எப்படி சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் சுண்டக்காய் எடுத்திருக்கேன், பச்சை சுண்டக்காய். இது வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிற ஒரு கல் இல்லைன்னா மத்து வச்சு இது வந்து தட்டி எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வந்து இந்தமாதிரி ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணும்னா ஒன்றா கூட எடுத்து நீங்கள் கட் பண்ணி கூட 2 பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி மத்து இல்லைன்னா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் வச்சு இது மாதிரி வந்து நெசிக்க இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இது மாதிரி எண்ணெயில் போட்டால் வெடிக்காது. ஸோ வாங்க சூப்பரான ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் கடாய், ட்ரை கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூட வந்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து நல்லா வந்து ஒரு வாசம் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கணும். நம்ம மசாலாலாம் சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா திருகுன தேங்காய் கூட இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி. வாங்க இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அதே கடாயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கினா தான் இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாக இருந்தால் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கடுகு வந்து நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து 5 பல்லு பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் இந்த ரெசிபிக்கு சாம்பார் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக வந்து இது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்து குழையணும். அதே டைமில் வந்து நம்ம சுண்டக்காவும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தக்காளிலாம் வந்து நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் இது கூட வந்து 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சீரகப்பொடி வந்து கூட சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். மசாலாலாம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து 1 கப் தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே. அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபுல் பேஸ்ட்டையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் அந்த 1/2 கப் தண்ணி வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அலசி நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம புளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் நல்லா நம்ம குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக நம்ம குழம்பும் வந்து நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் நம்ம சுண்டக்காவும் அப்புறம் அந்த குழம்பும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க இது வந்து நம்ம சூடான ஒரு சாதத்து கூட பரிமாறிடலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஒரு அட்டகாசமான பச்சை சுண்டக்காய் வச்சு புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டு கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்ல அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு